ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பதிவில் செப்பு மோதிரம் அணிபவரா நீங்கள் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காகத்தான். மோதிரம் அணிவது என்பது நமது சமுதாயத்தில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஒவ்வொரு உலோகமும் நமக்கு ஒவ்வொரு பயனை தரும். மோதிரம் அணிவது அப்படின்றது கௌரவத்தின் அடையாளம் இல்லையா? அதையும் தாண்டி நமக்கு ஆரோக்கியமான நன்மைகளை வழங்கக்கூடிய பொருளும் இந்த மோதிரம். அதனால தான் கண்டிப்பாக மோதிரம் நம்ம எல்லாருமே விரலில் போட்டிருப்போம், தங்கத்தில் போட்டிருப்போம், வெள்ளியில் போட்டிருப்போம், காப்பரில் போட்டிருப்போம், பஞ்சலோகத்தில் போட்டிருப்போம், இரும்பில் கூட போட்டிருப்பாங்க, ஒரு சில பிளாஸ்டிக்கில் கூட போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம முதல்ல நம்மளுடைய பண்டைய காலத்துலலாம் எதில் போட்டிருந்தாங்க அப்படின்னா காப்பர், தமிழில் தாமிரம், அதில் தான் முதல்ல ரிங் போட்டாங்க, மோதிரம் போட்டாங்க. நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக உள்ள அர்த்தம் நிறைய இருக்குங்க. அதை தான் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் காப்பர் ரிங்கை பற்றி தான் பேச போகிறேன். நம்ம கோல்டில் போட்டிருக்கோம், சில்வரில் போட்டிருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு போட்டது காப்பர் தாங்க. அதுக்கப்புறம் தான் கோல்டு, அதுக்கப்புறம் சில்வர், அதுக்கப்புறம் இரும்பு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம். இப்போது தங்கம், வெள்ளி போன்ற உலோக மோதிரங்களை விட காப்பர் இதுதான் நமக்கு அதிக நன்மைகளை வழங்கக்கூடியது. இந்த காப்பர் மோதிரம் இருக்கு இல்லையா, இதனால் நமக்கு ஆரோக்கியம் எக்கச்சக்கமாங்க. அதனால தான் காப்பர் அந்த பாட்டில் யூஸ் பண்ணுங்கள், காப்பரில் அந்த பானை தான் அதில் தண்ணி வச்சு குடிங்க, அதில் நிறைய அந்த மாதிரி உள்ளுக்கு சாப்பாடு தண்ணியோ அதெல்லாம் காப்பரில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய எதிர்சத்து, அதாவது கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க. அதை அந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த தாமிரம். அப்படி இருக்கும்போது இதை நம்ம மோதிரமாக செய்து கையில் போட்டுட்டு வச்சுக்கோங்க, கழட்டவே கூடாது, அப்படியே உடைய போட்டுக்கணும். அந்த மாதிரி போட்டுட்டா நமக்கு நிறைய நேர்மறை ஆற்றல்கள். ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர வாங்க. இப்போது சாஸ்திரப்படி இந்த மோதிரத்தை அணிவது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளை விரட்ட உதவுகிறது. அதோட காப்பர் மோதிரம் நமக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும். வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை தரக்கூடியது தான் இந்த காப்பர் மோதிரம். எல்லாருமே அணியலாம். இந்த ராசி அந்த ராசி அப்படிலாம் கிடையவே கிடையாது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் அணிய வேண்டியது காப்பர் மோதிரம். தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ உலோகங்களுக்குன்னு ஒரு சில குணம் இருக்குங்க. உலோகங்கள் பார்க்க போனால் ஃபஸ்ட்டு நான் இப்போ சொன்னேன் இல்லையா, தாமிரம், அதுக்கப்புறம் தங்கம், வெள்ளி, அதுக்கப்புறம் தான் இரும்பு, அந்த 4க்கு அப்புறம் மற்றதெல்லாம் அப்படின்னு சொன்னேன். அதே தாங்க. ஆனால் ஜோதிடத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்க்க போனீங்கன்னா காப்பர் தான். இது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். இதில் தண்ணி வச்சு குடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அனைத்து உலோகங்களை விட மிகவும் பழமை வாய்ந்த உலோகம் அப்படின்னா அது தாமிரம் தான். இது என்னத்துக்கு இதில் எதுக்கு நம்ம தண்ணி குடிக்க சொல்கிறோம், கையில் போட்டுக்க சொல்கிறோம், ஏராளமான நன்மை இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா இது நமக்கு என்ன செய்யும்? இந்த மோதிரத்தை நம்ம உடைய கையில் போட்டிருந்தா அப்படின்னா இரத்தத்தை சுத்தம் செய்யும், நம் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். அதோட இந்த பாத்திரத்தில் தண்ணி குடிக்கிறதோ சாப்பிட்றதோ நம்ம செஞ்சோம்னா நமக்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துவதுடன் தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கும். அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தது தான் இந்த காப்பர் தாமிர உலோகம். சாஸ்திர ரீதியாகவும் இது நமக்கு நிறைய நன்மைகள் செய்யுங்க. அதனால இந்த காப்பர் மோதிரம், காப்பர் ரிங் வாங்கி எல்லாருமே போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், நமக்கு நிறைய நல்லது செய்யக்கூடியது. விலை கம்மி தான், வாங்கி போட்டுக்கோங்க. கிருமி எதிர்ப்பு. காப்பர் மோதிரம் அணிவது உங்களை கிருமிகளிடமிருந்து பாதுகாக்கும். விரல்களில் இந்த செம்புன்னு சொல்லுவோம், காப்பர்னு சொல்லுவோம், தாமிரம் சொல்லுவோம். இந்த மோதிரம் அணிவதால் உங்கள் உடலில் நச்சுப் பொருட்களின் அளவு அதிகரிப்பதை குறைக்கும், கண்ட்ரோல் பண்ணுங்க. அதோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். வாஸ்து தோஷம் இருக்கா, அதையும் சரி பண்ணும். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மோதிரத்தை நீங்கள் அணிகிறதுனால உங்கள் வீட்டில் உள்ள வாஸ்து கோளாறுகள் சீர்படும், வீட்டின் சூழ்நிலை
வீட்டின் சூழ்நிலை என்னென்னது, சண்டை போடுறோம் அடிக்கடி, நீயா நானான்ட்டு வீட்டில் எதிரி எலியும் பூனை மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இந்த காப்பர் ரிங் போடுங்க. வீட்டில் வந்து ஒரு ஒரு பீஸ்ஃபுல் அப்படின்னா என்னது, ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகும். நமக்கே தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். எலியும் பூனையுமாக இருந்தவங்க கடைசியில் 2 பேரும் ஒத்துமையாக இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பூஜை பண்ண வேணாம், புனஸ்காரம் பண்ண வேணாம், கோயிலுக்கு போக வேணாம், செலவு பண்ண வேணாம், ஒன்றுமே பண்ண வேணாம். சாதாரண காப்பர் ரிங் ஒன்று காப்பர் ரிங் வாங்கி போட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த கையில் இந்த பேங்கிள்ஸ் மாதிரி வைக்கும் இல்லையா காப்பரில், அதையாவது வாங்கி போட்டுக்கோங்க. ஏதோ ஒன்று காப்பரில் உங்கள் உடம்புல இருக்கணும், அவ்வளவுதான். அதுதான் மெயின். இன்றைக்கி நான் பேசுகிறது வந்து காப்பர் ரிங்கை பற்றி தான் பேசுகிறேன். காப்பரில் எது இருந்தாலும் ஓகேங்க. காப்பர் ரிங் விலை கம்மி, அதனால் நான் அதை பர்டிகுலராக உங்களுக்கு சஜஷன் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த இது பேங்கிள்ஸ் கூட கம்மி தான், என்ன 100 ருபீஸ்க்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். வாங்கி போட்டுக்கோங்க. இது போட்டிங்கன்னா உங்கள் வீட்டிற்குள் நேர்மறை சக்திகளை அதிகரிக்க செய்யும். நமக்கே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உலோகம் தான் இந்த செம்புன்னு சொல்லுவாங்க, தாமிரம் சொல்லுவாங்க, காப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா. அதோட நமக்கு சூரிய விளைவு, சூரியனின் கதிர் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யுங்க. நமக்கே தெரியாது. அந்த மாதிரி சூரிய மண்டலத்திலேயே சூரியன் தான் மிகவும் சக்தி வாய்ந்த நட்சத்திரம். இது நம்ம மேலே நல்ல விளைவுகளையும் ஏற்படுத்தும், கெட்ட விளைவுகளையும் ஏற்படுத்தும். ஆனால் நம்ம இந்த செம்பு மோதிரத்தை அணியும் பொழுது நமக்கு நேர்மறை சக்தியை மட்டும் அதிகரிப்பதுடன் சூரியனால் ஏற்பட போகும் கெட்ட பாதிப்புகளையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது இந்த காப்பர் ரிங். அதனால் கண்டிப்பாக வாங்கி போட்டுக்கோங்க, எல்லாருமே போட்டுக்கோங்க. அமைதியை ஏற்படுத்தும். இப்போ நிறைய பேருக்கு மன அழுத்தம், ப்ரெஷர் ஓவராக, எங்கே போனாலும் ப்ரெஷர், ஆஃபீஸ் போனால், வீட்டில் இருந்தால், வெளியில் போனால், ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கினாலும் ப்ரெஷர் ஏறிடும் உங்களுக்கு, மன அழுத்தம். இதெல்லாம் போடுங்க, அதெல்லாம் குறையும். கோபம் குறையும், வெறுப்பு குறையும், எல்லாமே குறையும். இந்த மோதிரம் போடுறதுனால உங்கள் சூழ்நிலையே மாறும். உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தும். உங்களின் உடலினுடைய வெப்பநிலையை சமநிலையில் வைத்திருக்கும். புரியுதுங்களா? அப்போ எப்படி உங்களுக்கு கோபம் வரும், ப்ரெஷர் வரும், பேலன்ஸ் பண்ணும். வாங்கி தாராளமாக போடுங்க. வேலையில் பிரச்சனையா, வேலை கிடைக்கலன்னு பிரச்சனையா, உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஏறுதா, கவலையே படாதீங்க. உங்கள் அதிக பிரச்சனைகளை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, நிறைய தொந்தரவுகளையும் தடைகளையும் சந்திக்கிறீங்களா, தாராளமாக இந்த மோதிரம் போட்டுக்கோங்க. இது உங்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். போட்டு பாருங்கள். அப்புறம் இந்த தசாபுத்தி நடக்குது இல்லையா, இந்த மாதிரி தசாபுத்தி நடக்கும் போதெல்லாம் சூரிய மகாதிசையெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நிறைய பாதிப்பு வருங்க. எந்த ஒரு விஷயமே நல்லதாக நடக்காது. அதுவும் சூரியன் கெட்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஜாதகத்தில், கேட்கவே வேணாம், அடி பாதாளத்துக்கு போயிடுவோங்க நம்மலாம். ஒரு ஜாதகத்தில் சூரியன் உச்சத்தில் இருக்கணும், சூரியன் நல்ல இடத்துல இருக்கணும், அப்போ தான் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையின் ஓட்டமே நின்றுடுங்க. அந்தளவுக்கு ஒரு வெறுமையாக இருக்கும் அந்த இடம். அதனால தான் வந்து ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் சூரிய மகாதிசை இருக்கு இல்லையா, அதால் பாதிப்புகள் ஏதாவது வந்ததுன்னா இதை போட்டிங்கன்னா, இந்த காப்பர் ரிங்கை நீங்கள் போடும்பொழுது அதோட தாக்கங்கள் குறையும். புரியுதுங்களா? உங்கள் வீட்டில் அதோட பாதிப்புகள் குறையும். அதனால் நீங்கள் நல்ல முடிவாக வாழ்க்கையில் எடுக்க முடியும். இந்த சூரியனால் ஏற்படக்கூடிய அத்தனை கெடுதலையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இந்த ரிங்குக்கு இருக்குங்க. தாராளமாக போட்டுக்கோங்க. இரத்த அழுத்தம், செம்பு மோதிரம் உங்கள் உடலின் வெப்பநிலையை சமநிலைப்படுத்தும் சொல்லியிருக்கேன். அதோட இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். எனவே உங்களுக்கு குறைந்த இரத்த அழுத்தமோ அல்லது உயர் இரத்த அழுத்தமோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த மோதிரம் நீங்கள் அணிவதால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட உங்கள் உடலில் உள்ள வீக்கம் ஏற்படும் இல்லையா, ஒரு சில திடீர்னு வீங்கிடும் அந்த உடல், ஒரு சில பாகங்கள்லாம், அதெல்லாம் குறைக்குங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது தான் இந்த ரிங். தலைவலி, அடிக்கடி ஹெடாக் வருதுன்னு வச்சுக்கோங்க, தலைவலி வந்தாலும் சரி இந்த மோதிரத்தை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தலைவலியே இருக்காது. தலைவலி மெயினாக கண்ணு பிரச்சனைனால வருங்க. கண்ணு பிரச்சனை யாரால் வரும்னா, சூரியன் பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணு பிரச்சனை வரும். அப்படி கண்ணு பிரச்சனை வரும்பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக தலைவலி வருங்க. அந்த தலைவலி போக்கணும்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், சூரியனால் வரக்கூடிய அத்தனை கெடுபலன்களையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இந்த
காப்பர் ரிங்குக்கு உண்டு. இதை நீங்கள் கண்டினியூவாக இந்த காப்பர் ரிங்கை கையில் போட்டுட்ருக்கும் பொழுது உங்களுக்கு தலைவலியே வராதுங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும், அடிக்கடி டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே வராது. நீங்கள் அதை மறந்துடுவீங்க. மாத்திரை மருந்துன்றதே மறந்துடுவீங்க. மொத்தத்தில் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் ஊக்குவிக்கிறது இந்த மோதிரம். அதனால் இப்படிப்பட்ட இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த, நம்ம தங்கத்தில் போட்டிருக்கோம், வெளியில் போட்டிருக்கோம், ஓகே, காப்பர்லேயும் போடுங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை யார் வேணாலும் போட்டுக்கலாங்க. விலை கம்மி தான், கம்மின்னு நினைக்காதீங்க. ஆனால் விஷயம் பயங்கரமாக செய்யும். நீங்கள் தாராளமாக இதை போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கே தெரியும். பதிவு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.